நான் 2 அல்லது 3 அல்லது 4 வீடியோக்கள் செய்தேன் பெந்தகோஸ்ட் ரிவைவல் பற்றி, அதாவது அவர்களின் இந்தியாவில் இதுவரை ஏற்படும் வளர்ச்சியை பற்றி. இதை செய்ய காரணம் உண்டு. அதாவது தேசிய ஊடகம் இந்தியா டுடே பெரிய கவர் ஸ்டோரி செய்தது, அதன் பிறகு ஆஜ் தக் செய்தது, இந்தியா டிவி செய்தது, தைனிக் ஜாகரன் செய்தது, நியூஸ் பேப்பர் தைனிக் பாஸ்கர் செய்தது, பஞ்சாப் கேசரி என்ற நியூஸ் பேப்பர் பெரிய கட்டுரை எழுதியது. அப்போது எனக்கு புரிந்தது, இது வரவிருக்கும் நேரத்தில் இந்தியாவில் நடக்கும் மிகப்பெரிய விவாதமாக இருக்கும் இந்த பெந்தகோஸ்ட் கிறிஸ்தவம். அதற்காகவே நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு இதை பற்றி மேலும் பேச முயற்சிக்கிறேன். நான் ஒருபோதும் நீங்கள் நினைப்பது போல மத நிபுணர் அல்ல. எனக்கு இதை பற்றி பெரிய விஷயங்கள் ஒன்றும் தெரியாது. சாதாரணமாக ஒரு பத்திரிகையாளர் என்னென்ன தெரிந்திருக்க வேண்டும் அதை பற்றி படித்து கற்றுக்கொண்டு தரையிலிருந்து அறிக்கை எடுத்த பிறகே ஒவ்வொரு வீடியோவும் செய்கிறேன். அதற்கு கீழே நிறைய கருத்துகள் வருகின்றன. அப்போது நான் தான் ஊக்குவிக்கிறேன், நீங்கள் இதை கருத்து செய்ய வேண்டும் என்று. காரணம், அதை செய்தால் மட்டுமே எனது தவறை திருத்த முடியும். அதனால் நான் கூறுவது, நான் நிபுணர் அல்ல, எனது அறிவு குறைவானது என்று நம்பும் ஒருவன். அப்போது முன்பு கூறிய ஆந்திரா, தமிழ்நாடு, அதற்கு கீழே நிறைய கருத்துகள் வந்தன. பஞ்சாபின் கீழே கருத்துகள் வந்தன. அப்போது எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. இந்த கருத்து செய்யும் பெரிய பகுதியினருக்கும் என்ன பெந்தகோஸ்ட் கிறிஸ்தவம் என்பது பற்றி பெரிய அறிவு ஒன்றுமில்லை. அனைவரும் கூறுகிறார்கள் ரொட்டி கொடுத்தது, பால் கொடுத்தது, அமெரிக்காவிலிருந்து பணம் வந்தது என்று. அதனால தான் அவர்கள் மாறினார்கள் என்று. அது முன்பு பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வந்தது. காரணம், அதை பற்றி எனக்கு புரிந்தது. இந்த கூறும் பல கிறிஸ்தவர்கள் கருத்து இட்டனர். சில முஸ்லிம்கள் எல்லாம் வெறுமனே திட்டுவது ஒன்றும் இல்லை, அதை விட்டுவிடுங்கள். காரணம், புறக்கணிக்கிறேன். ஆனால் அதற்குள் கிறிஸ்தவர்கள் மற்றும் பல இந்துக்கள் பலவிதமாக கருத்து செய்கின்றனர். அதனால்தான் இந்த ஒரு தலைப்பு, அதாவது இப்போது கூறும் தலைப்பை எடுத்ததற்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணம். புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய புள்ளி என்று கூறுவது, இந்த பெந்தகோஸ்ட் என்று கூறிய வார்த்தை உருவாகியது கிரேக்க மொழியிலிருந்து. பெந்தகோஸ்ட் என்று கூறுவதன் அர்த்தம் 50, அதாவது 50ஆம் என்று வார்த்தையின் அர்த்தம். அதை ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் மொழிபெயர்க்கும் போது இதன் அர்த்தம் என்று கூறுவது, கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு 50 நாட்கள், அதாவது சிலுவையில் அறையப்பட்ட பிறகு 50 நாட்கள் கழித்து கிறிஸ்துவின் பின்தொடர்பவர்கள் ஒரு இடத்தில் கூடிய ஒரு ஹாலில், அது ஞாயிற்றுக்கிழமை, அவர்களில் வந்த பரிசுத்த ஆவிதான் இந்த பெந்தகோஸ்ட் என்று கூறுவது. 50ஆம் நாள் நடந்ததினால்தான் பெந்தகோஸ்ட் திருவிழா என்று கூறுவது. பெந்தகோஸ்ட் திருவிழா இந்த கூறும் ஆர்த்தடாக்ஸும் கத்தோலிக்கரும் மற்றவர்களும் கொண்டாடும் ஒரு திருவிழா கூட. அதுதான் எனது அறிவு. காரணம், நான் முன்பு ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்தில் செல்வது காலத்தில் இந்த பெந்தகோஸ்ட் திருவிழா என்று கூறும் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் நீண்ட ஒரு குர்பானா தான் அப்போது நடக்கும். அவர்களுக்கு உண்டு, எனக்கு தெரியாது. கத்தோலிக்கருக்கு இருக்க வாய்ப்பு உண்டு. அப்பொழுது அந்த வார்த்தை வரும், பெந்தகோஸ்ட் என்று கூறிய பொருள் உருவாக்குவது இங்கிருந்துதான் இதன் தொடக்கம் என்று கூறப்படுகிறது. ஆனால் பெந்தகோஸ்ட் ரிவைவல் என்று கூறும் விஷயம் உருவாகியது நீங்கள் நினைப்பது போல 10 அல்லது 200 ஆண்டுகள் ஒன்றுமில்லை. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட விஷயம். அதாவது 2005 முதல் 2016 வரை அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலம், அங்கு லாஸ் ஏஞ்சலஸில் அசூஸ் ஸ்ட்ரீட் ரிவைவல் என்று அதற்கு கூறப்படுகிறது. அதற்கு தலைமை தாங்கியது வில்லியம் ஜே சைமர் என்று கூறும் அமெரிக்காவில் பிறந்த கருப்பர். புரிந்து கொள்ளுங்கள், அமெரிக்காவில் பிறந்த கருப்பர். அவரின் பெற்றோர் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்து அடிமையாக வந்த ஆப்பிரிக்கர். வில்லியம் ஜே சைமர், அவர் பிறந்தது லூசியானா என்று கூறும் இடத்தில். சிறு வயதில் மிகவும் நம்பிக்கையுடையவர் அவர். அமெரிக்காவில் அவர் பைபிள் கல்லூரியில் படிக்கச் சென்றார். டெக்சாஸில் சார்லஸ் பர்ஹான் என்று கூறும் ஒரு பைபிள் கல்லூரி உள்ளது. அவர் அங்கு படித்து கொண்டிருந்த போது, அதாவது அப்போது அமெரிக்க உள்நாட்டு போர் முடிந்திருந்தது, அங்கு வகுப்பில் உட்கார்ந்திருந்த போது இந்த வில்லியம் ஜே சைமர் என்றவர் வகுப்பின் மூலையில் தான் உட்கார வேண்டும், அதாவது கருப்பர். இதுவரை இந்த இனவெறியுடன் தொடர்புடைய பாகுபாடு இருந்தாலும் அவர் இந்த கூறும் பைபிள் கல்லூரியில் படிப்பை மிகவும் சிறப்பாக முடிக்க காரணம், அதை பற்றி அவர் புகார் ஒன்றும் கூறவில்லை. நான் அவரை பற்றி கூறும் புத்தகங்கள் படித்து பார்த்தேன். அவருக்கு மிகவும் இருந்த காரணம், இந்த கூறும் சார்லஸ் பர்ஹான் என்று கூறும் பைபிள் ஆசிரியர், அவர் பேப்டிஸ்ட்,
ஆனால் அவர் வகுப்பில் மிகவும் கற்பித்தது பரிசுத்த ஆவி, இரட்சிப்பு, நாவுகள் மற்றும் அதிசயங்கள். பரிசுத்த ஆவி உங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவி, இரட்சிப்பு, இரட்சிக்கப்படுதல், 3 நாவுகள், வேறு மொழியில் பேசுதல், 4 அதிசயங்கள், அதிசய செயல்கள். இந்த தலைப்பை பற்றி பேசும்போது வில்லியம் ஜே சைமர் என்று கூறிய கருப்பருக்கு அதில் விருப்பம் ஏற்பட்டது. இதுதான் ஆரம்பத்தில், அதாவது நான் கூறும் இந்த 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட விஷயம். அதே போல 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட விஷயம். 1905, அதாவது 1919, 1905 இந்த கூறும் வில்லியம் ஜே சைமர் என்று கூறும் நபர் இந்த அசூஸ் ஸ்ட்ரீட் என்று கூறும் 325 ஸ்ட்ரீடன், அங்கு ஒரு சிறிய ஹாலில் ஒரு பேப்டிஸ்ட் தேவாலயத்தின் களஞ்சியத்தில் உள்ள பொருட்கள் கொண்டு வரும் இடம், அவை அனைத்தையும் மாற்றி சிறிய கூட்டம் மக்களுடன் சேர்ந்து நடத்திய ஒரு பிரார்த்தனை கூட்டம். சில மக்கள் இருந்தனர். அங்குதான் இந்த பரிசுத்த ஆவி, நாவுகள், வேறு மொழியில் பேசுதல், அதிசயங்கள், இந்த நிகழ்வு ஏற்பட்டது. அங்குதான் அதற்கு பிறகு இதை ரிவைவல், பெந்தகோஸ்டல் ரிவைவல் என்று கூறத் தொடங்கியது. இல்லையெனில் நீங்கள் கூறும் பிரிட்டிஷ்காரர்களும் அவர்களும் இவர்கள் கொண்டு வந்தது என்று கூறுவது அனைத்தும் தவறுகள். பல கிறிஸ்தவர்கள் பல 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 என்று கூறுகின்றனர். உண்மையான வரலாற்றை படியுங்கள். எவ்வாறு இதன் வரலாறு? வில்லியம் ஜே சைமர் அவருடன் மக்கள் கூட தொடங்கினர். இப்போது அதன் மிகப்பெரிய சிறப்பு என்று கூறுவது இந்த கருப்பர் வில்லியம் ஜே சைமர் என்று கூறிய பிரீச்சர் அவர் நடத்திய ரிவைவலுக்கு சிறப்பு உண்டு. அதற்குள் இந்த சாயிப்போ அதுபோல மடாமோ அப்படியொன்றும் இல்லை. அனைத்து மக்களும் வரலாம், கருப்பர்களும் வெள்ளையர்களும். மொழியோ அப்படி பிரச்சனை ஒன்றும் இல்லை. அனைவரிடமும் கூறினார் வரலாம் என்று. அங்குதான் இந்த அமெரிக்க உள்நாட்டு இயக்கத்திற்கு பிறகு, உள்நாட்டு போருக்கு பிறகு அமெரிக்காவின் வாழ்க்கையை மாற்றிய நிகழ்வு இந்த பெந்தகோஸ்டல் ரிவைவல் என்று கூறிய லாஸ் ஏஞ்சலஸ் இந்த சிறிய இடத்தில் ஏற்பட்ட நிகழ்வு. புரிந்ததா? இது அமெரிக்காவில் முழுவதும் பரவியது. அதாவது அங்கு மேற்பார்வை என்பது பேப்டிஸ்ட் சர்ச்சே. அவர்களின் நரம்பு சொத்தை முறிக்கும் விதத்தில் இந்த பெந்தகோஸ்டல் ரிவைவல் தாக்கியது. பின்னர் அது சதர்ன் பேப்டிஸ்ட் சர்ச்சாக மற்றும் பிற சர்ச்சாக்களாக மாறியது. இங்கு முக்கியமாக 3 அல்லது 4 புள்ளிகள் ஹோலி ஸ்பிரிட், அதாவது பரிசுத்த ஆவி, 2ஆம் மிரக்கிள்ஸ், 3ஆம் நாவுகள், விதைமொழி, 4ஆம் சல்வேசன். இந்த நிகழ்வுகள் அனைத்தும், அதில் சல்வேசனை தவிர மற்ற 3 இந்த பேப்டிஸ்ட், அதாவது நம்முடைய கேரளத்தில் அறியப்படுகின்ற வேறுபாடிற்கு இந்த நிகழ்வு இல்லை. வேறுபாடு முன்பு இந்தியாவில் அறிமுகமாகியது, அவர்களுக்கு இந்த நிகழ்வு இல்லை. இப்போது நாம் இந்தியா செல்க, யார், எப்படி சம்பவம், எப்போது இந்தியாவில் பெந்தகோஸ்டல் ரிவைவல் ஏற்படியது? இது ஒரு இன்பமிக்க தலைப்பு. முதலில் இந்த பெந்தகோஸ்டல் ரிவைவல் இந்தியாவில் வருகிறது நார்வேஜியன் மிஷனரி மூலம். அதாவது 1920ஆம் ஆண்டில் ஜார்ஜ் பெர்க் என்று கூறும் நோர்வேஜியன் மிஷனரி கல்கட்டாவில் வருகிறார். பின்னர் ஜார்ஜ் என்று கூறும் மற்றொரு மிஷனரி மகாராஷ்டிராவில் வருகிறார். ஆனால் மகாராஷ்டிராவில் அவர் வரும்போது அங்கு மாற்றம் செய்யப்படுகிற ஒருவரும், பூனேல் உள்ள ஒருவரும் ஹிந்துவும் அவர் பார்க்கும் மொழியில் பேசுகிறார், அந்நிய மொழியில். இது புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரி, அவர்கள் வந்தனர். ஆனால் இதுதான் மாற்றம் ஏற்பட்டது. ரோபர்ட் ஜே குக் என்று கூறும் அமெரிக்க சாய்ப்பும் கேரளாவில் வருகிறார். அதாவது அவரை மலையாளிகள் குக் சாய்ப்பாக அழைத்தனர். அப்போது இங்கு வர காரணம், சிறிய கிறிஸ்தவராக இருக்கின்ற மக்களுடன், அந்த தேவாலயத்தில் இருக்கின்றவர்களுடன் சந்திக்கிறார். அதாவது என் பிரதேசமான பத்தனபுரம், அடூர் அருகில் உள்ள திருவல்லா, பத்தனம்திட்டா, புனலூர், அஞ்சல், செங்கன்னூர், கும்பநாடு இந்த பகுதிகளில் இந்த ரோபர்ட் ஜே குக் பெந்தகோஸ்டல் ரிவைவலுடன் செல்கிறார். அங்கு அவருக்கு கவர்ந்து கொள்ளும் காரணம் உள்ளது. அங்கு பலர் மாற்றம் செய்ய விரும்புகின்றனர். அதற்கு அடிப்படை உள்ளது. அவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையாளர் அந்த பகுதியில் உள்ளனர். நான் கூறுகின்ற பகுதி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்ல. அங்கு நான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மிக குறைவு. அங்கு மிக அதிகமாக உள்ளோர் ஆர்த்தடாக்ஸ், 2ஆம் மார்த்தோமா, 3ஆம் CSI. அவர்களின் இடத்திற்கு இந்த பெந்தகோஸ்டல் ரிவைவல் செல்கிறது. அங்குதான் இந்த கூறுகின்ற பரிசுத்த ஆவி, இந்த கூறுகின்ற நாவுகள், அதாவது அந்நிய மொழி, அதே போல மிரக்கிள்ஸ், இந்த நிகழ்வுகள் அனைத்தும் அங்கு கொண்டு வந்து ஒரு வைரல் ரிவைவலாக மாறியது. அப்போது அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள், அவர்கள் பொருளாதார ரீதியாக மிகுந்த சிரமத்தில் இருந்தனர். ஒவ்வொரு வீட்டிலும் 8 10 குழந்தைகள் உள்ளன. அவர்களை எப்படி தாங்குவது என்று தெரியாத நிலையில் இருக்கின்றனர். அப்போது இந்த கூறுகின்ற குக் சாய்ப்பும் அங்கு வந்து இந்த கூட்டம்,
அதாவது நான் கூறுகின்ற கூட்டம், இந்த ரிவைவல் அங்கு தொடங்கிய காரணம். இது அங்கு மிகப்பெரிய மாற்றத்தை தொடங்கியது. அந்த காலத்தில் ஒரு கே அப்ரஹாம், அவரை கொண்டு வந்த இந்து பெந்தகோஸ்டல் சச்சு பிசி கும்பநாடு, அதன் தலைமையிடம் அங்கு திறக்கப்பட்டது. அங்குதான் நிறுவனர் என்று கூறுகின்ற கே இ ஆப்ரஹாம், அவரை முன்னிலையில் வைத்து இந்த பெந்தகோஸ்டல் இயக்கத்தில் சச்சு உருவானது. பின்னர் அசெம்பிளிஸ் ஆஃப் கோட், அங்கு சச்சு ஆஃப் கோட் என்று கூறிய நிகழ்வு ஃபுல் கோஸ்பல் சச்சு என்று கூறப்பட்டது. அது பின்னர் நிலை, அதனுடன் அந்த சமயத்தில் இது ஏற்பட்டது. அங்குதான் அடிப்படையாக கேரளத்தின், அதாவது இந்தியாவில் உண்மையாக ரிவைவல் நடைபெறும். இந்த கூறுகின்ற 1924, 25, 30 காலத்தில் இது தொடக்கமாகிறது. அதாவது சுதந்திரத்தின் தொடக்கம். பின்னர் இது மாற்றமானது. இப்போது 2ஆம் புள்ளி முக்கியமானது. அதன் பிறகு அங்கு பல இளைஞர்களும் வீட்டினரும், நீங்கள் கேட்டிருக்கலாம் உபதேசிகள் கல்ச்சர், அந்த முறையில் அவர்கள் தெருக்களில் அதிகமாக பிரசங்கிக்க செல்கின்றனர். நீங்கள் பார்க்க வேண்டும், உபதேசிகள் தெருக்களில் மைக்குடன் நிற்கின்றனர் மற்றும் பிரசங்கிக்கின்றனர். மற்றொரு உபதேச கூட்டம் எட்டுகிறாள். இதன் காரணம், இந்த கூறுகின்ற அசூஸ் ஸ்ட்ரீட் ரிவைவலில் இது தெருவில் இருந்து ஏற்பட்டது. அதனால்தான் கதையை தெருவில் கூறுவது என்ற தத்துவம் இந்த கூறுகின்ற ரோபர்ட் ஜே குக் இதனால் இங்கு கொண்டு வந்தது. காரணம், இந்த நபர் இதை பற்றி கூறினார், அதனால்தான். பின்னர் தெருக்களில் கதையை அதிகமாக பரப்ப முயன்றனர். இனி அடுத்த பகுதிக்கு செல்வோம். அதாவது பின்னர் அவர்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார வளம். அவர்கள் பெந்தகோஸ்ட், இதன் பொருளாதார வளம். அவர்களுக்குள் ஏற்பட்ட அதிசயம், அவர்களுக்குள் ஏற்பட்ட இரட்சிப்பு, அதாவது இந்த கூறும் சிறிய கிறிஸ்தவர்களுடன் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இதனால் கவரப்பட்டு பல இந்துக்கள் உயர்நிலை குலத்தினர் சேர்ந்து, அப்பொழுது அந்த பேரில் ஒரு நபர் உள்ளார், பால் பிள்ளை என்று கூறப்படும். டெல்லியில் கிரேஸ் பைபிள் கல்லூரி, அவர் மறைந்து விட்டார். அவர் பழைய பட்டம் தாணுபிள்ளையின் நெருங்கிய உறவினர். அதேபோல் டாக்டர் முரளிதரன், பல நாயர்கள் மற்றும் சில பிள்ளைகள் எல்லாம் இந்த சச்சுவுடன், இந்த ரிவைவல் இயக்கத்தின் பகுதியாக பல இடங்களில் கலந்து கொண்டனர். இப்போது அவர்களிடமிருந்து வந்த அடுத்த தலைமுறை, அதாவது விருப்பமான பிள்ளைகளும் குழந்தைகளும் உள்ளனர். அவர்களெல்லாம் முழுமையாக கஸ்பலுக்காக நின்றனர். இதன் பகுதியாக அவர்கள் இந்த கூறிய தியாலஜி கல்லூரிகள், அங்கு மற்றும் இங்கு நல்ல தியாலஜி கல்லூரிகள் கேரளாவில் உருவாக்கப்பட்டன. அதேபோல் பெங்களூரில் உருவாக்கப்பட்டன. ஹிந்துஸ்தான் பைபிள் கல்லூரி சென்னையில் உருவாக்கப்பட்டது. அங்கு எல்லாம் படித்து பார்த்து அவர்கள் செய்தது, இந்தியாவின் பல பகுதிகளில் சுவிசேஷம் பிரச்சாரம் செய்வதற்கு செல்வது. நான் இந்த பொய்யாளி தங்க சகோதரர் பற்றி, அவர்களை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. அந்த நியாயமாக சுவிசேஷத்தை பற்றி கூறுகிறேன். அவர்கள் அங்கு சென்றனர். அப்போது அவர்களிடம் எதுவும் இல்லை, பணம் இல்லை. அவர்களிடம் உள்ளது பைபிள். நான் முன்னர் டாக்டர் M.A. தோமஸ், நான் முன்னர் கூறியுள்ளேன். அவர் யார், எப்படி? அவர் என்னிடம் இந்த கதை கூறினார். அவரது கதை. அப்போது பணமில்லாமல் அவர் ஜெய்ப்பூரில் இருந்து கொட்டாவுக்கு சுமார் 200 கிலோமீட்டர் நடந்தே சென்றார். வண்டி கூலி இல்லை. ஆனால் அங்கு கொட்டாவில் சென்றால், இன்று இம்மானுவேல் மிஷன் கொட்டா முழுவதும் ராஜஸ்தான் மாற்றியது. அப்போது இது போலவே பலர், அதாவது நீங்கள் கேளாத பல பேர்கள் காரணம். அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அவர்களின் சுவிசேஷம், அவர்கள் சில பொழுது சைக்கிளை காண்பார்கள், ஒரு பைபிளை காண்பார்கள். ஒரு கதை மேலும் கூறலாம். கொடைக்கானலில் எனக்கு தெரிந்த ஒரு நபர் குரியன் என்று அழைக்கப்படுகிறார். அவரது தந்தை ஒரு பைபிளும் ஒரு சைக்கிளும் கொண்டு கொடைக்கானல் மலைக்கு செல்கிறார். அவர் உருவாக்கியது சயன் இன்டர்நேஷனல் பள்ளி. அங்கு படித்தது தற்போது தமிழ்நாட்டின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அதுபோல பலர். அதனால் உதயநிதி ஸ்டாலின் கூற வேண்டியது, எனக்கு பெருமை கிறிஸ்தவராக இருக்க. அதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, கத்தோலிக்கிற்கு இதனுள் எந்த பங்கு இல்லை. காரணம், கத்தோலிக்கர்கள் சுவிசேஷம் என்று கூறுகின்ற பொருள், அதற்கின்றும் மேலான வேறுபாடு. அவர்களுக்கு பள்ளிகள், நிறுவனங்கள், மருத்துவமனைகள் ஆகியவை 2 வேறுபாடுகளும் உள்ளன. நீங்கள் ஒரு கத்தோலிக்கரை அறிமுகப்படுத்தினால், என் ஒரு ஆய்வு மூலம் கூறுகிறேன், நீங்கள் ஒரு கத்தோலிக்கரை, ஒரு ஆர்த்தடாக்ஸ்காரரையோ ஒரு மார்த்தோமாகாரரையோ அறிமுகப்படுத்தினால், அவர்கள் எந்த காரணத்திற்காகவும் உங்களுடன் சுவிசேஷம் கூற தயாராக இருக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் ஒரு பெந்தகோஸ்ட்காரரை அறிமுகப்படுத்தினால் 100% அவர் உங்களுடன் சுவிசேஷம் கூறுவார். காரணம், ஒரு பெந்தகோஸ்ட்காரர் அவரது முழு வாழ்க்கையையும் அவர் சுவிசேஷத்திற்கு வைத்துள்ளார். அவரது முதல் வாழ்க்கை, அதற்கு பிறகு அவரது முதன்மை வாழ்க்கை சுவிசேஷம்தான் அவரது போதனை. அதனால்தான் கூறப்படுகிறது, இந்த கேரளாவில் இருந்து சென்றவர்கள்
இந்தியாவின் பிற பகுதிகளில் செய்த முயற்சியின் விளைவு, அதாவது அவர்கள் செய்த கடின உழைப்பு தான் இப்போதைய நிகழ்வு, அறுவடை என்று கூறப்படும் நிகழ்வு. இதை நீங்கள் பல வழிகளில் விளக்கலாம். ஆனால் இன்றைய பல நியூ ஜெனரேஷன் சச்சுக்கள், இதற்கெல்லாம் தொடக்கர்கள் என்பது அடிப்படையாக இந்த ரோபர்ட் ஜே குக் என்ற பெயரில் கேரளத்திற்கு வந்து சீரிய கிறிஸ்தவர்களின் அருகே வந்து அங்கு ரிவைவல் செய்தது. பின்னர் நான் இறுதியாக முடிவெடுக்கும் ஒரு பகுதி உள்ளது. இதை மேலும் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். மேலும் சந்தேகங்களுடன் விஷயங்கள் உள்ளன. கேட்டுக்கொண்டே இதை மேலும் கூறிக்கொண்டிருப்பேன். அப்போது இங்கு வந்து கேரளத்துக்கு வந்து நட்டிவிட்டி சர்ச்சை நிறுவியது. என்ன அந்த நட்டிவிட்டி சர்ச்சு? இது எல்லாம் ஆங்கிலத்திலிருந்து மாறி இந்தியாவின் கேரளத்தின் முறையில் உள்ள நட்டிவிட்டி சர்ச்சு. இதுவே கேரளத்திலிருந்து இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு சென்றவர்கள். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், சத்தீஸ்கடிலும் அங்கே எல்லாம் சென்றது. சத்தீஸ்கடிலும் இந்த கூறப்படும் பழங்குடியினங்களின் பகுதிகளிலும் ஒரிசாவிலும் எல்லாம் சென்றது கேரளத்திலிருந்துதான். நீங்கள் தவறாக நினைக்காதீர்கள். அவர்கள் சென்று இதை வழிநடத்துகிறார்கள். அவர்கள் அங்கு அவர்களின் அந்த பிரதேசத்திற்கு ஏற்றவாறு மொழியை உருவாக்கினர். அந்த மொழியில் பாடல்கள் உருவாக்கினர். அந்த பாடல்களில் வழிபாடு ஏற்படுத்தினர். அவர்களின் பாஸ்டர்மார்களை கற்று கற்பித்தனர். இது பெரிய பணி ஆகும். இதற்கு இதுவரை கேரளத்தின் கத்தோலிக்கரும் ஒரு சச்சுவும் எடுத்துக்கொள்ளவில்லை. யோசித்து பாருங்கள், அவர்கள் மிகவும் ஆக்கிரமமாக உள்ளனர். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், இந்த கத்தோலிக்கரும் ஆர்த்தடாக்ஸும் இந்த கூறப்படும் மார்த்தோமாவும் ஒன்றும் ஆக்கிரமமாக இல்லை. அவர்கள் மிகவும் ஆக்கிரமமாக உள்ளனர். ஆக்கிரமமாக என்றால் அவர்கள் அவர்களுடன் கிடைக்கக்கூடிய முறையில் அவர்களுக்கு கிடைத்தால் அவனை தொடர்ந்து செயல்படுவார்கள். அந்த ஆக்கிரமத்தின் விளைவுகள் இந்தியாவின் பல பகுதிகளில் காணக்கூடியது. பின்னர் அவர்களின் தத்துவம் உள்ளது, நம்மை அதிர வைக்கும் நிகழ்வு. என்ன தத்துவம்? நீங்கள் அவர்களை அடித்தாலும் தொந்தரவு செய்தாலும் அவர்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் அழவும் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் சிரித்து கொண்டு செல்வார்கள். அவர்களுக்கு கற்பிக்கும் போதனை அதுதான். இதன் காரணமாக பல இடங்களில் அது சரியானாலும் பல இடங்களில் அவர்கள் எதிரிகளை உண்டாக்கவில்லை. அது மட்டுமல்ல, நான் கூறிய ஆக்கிரமம், அவர்களின் இலக்கு என்பது கஸ்பல் தான். அந்த இலக்கே நம்மால் பஞ்சாபில் கண்டது, மலையாளிகளில் அதே போல ஆந்திராவிலும் கண்டது, அதே போல தமிழ்நாட்டிலும் கண்டது. நான் இந்த கர்நாடகத்தை பற்றியும் மகாராஷ்டிராவை பற்றியும் கூறலாம். காரணம், நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்ன இந்த நிகழ்வு நடக்கின்றது இந்த உலகத்தில், இந்தியாவிலே. காரணம், இது இந்தியாவில் இன்னும் வரவிருக்கும் நாட்களில் மிகப்பெரிய விவாதமாக இருக்கும். இந்தியாவின் சமுதாயமும் சமூக அமைப்பும் அனைத்தும் மாறுகின்றன. காரணம், பெந்தகோஸ்ட் ரிவைவல் என்ற நிகழ்வு. இந்த கூறுவது உலகளாவிய அளவில் மாற்றமாகும். இந்த தகவல் குறித்து தங்களுக்கு மேலும் தெரிந்து கொள்ள ஆசைப்படும் என்றால் தயவு செய்து கருத்து இடுங்கள். அதனால் என்னிடம் மேலும் புரிந்து கொண்டு உங்களுக்கு பதிலளிக்க முடியும். பிறர் பலரும் இதையும் அதையும் சொல்லுவர். நான் மீண்டும் கூறுகிறேன், எனக்கு தனிப்பட்ட வகையில் யாரிடமும் ஆர்வம் இல்லை. இது என் வீடியோ. எனது திருப்திக்காகவே நான் இந்த வீடியோவை உருவாக்குகிறேன். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சரி, அதில் இன்னும் பிரச்சனை இல்லை. நன்றி.